தமிழ்நாட்டுடைய மிக முக்கியமான பருவமழை காலமாக வடகிழக்கு பருவமழை இருக்கும். இந்த வடகிழக்கு பருவமழை பொழுது பல பேரிடர்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உதாரணத்துக்காக சென்னை பெருவெள்ளம் அடிக்கடி நம்ம சந்திச்சுட்டு வரக்கூடிய நேரத்தில் அதை சமாளிக்க மக்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கொடுக்கும் வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழக அரசு சார்பாக இன்று ஒரு முக்கியமான அறிவிப்பை அறிவித்திருக்கிறார். ஒரு செயலி டிஎன் அலர்ட்ன்ற ஒரு செயலி. இந்த மொபைல் ஆப்பை இன்னைக்கு இன்ட்ரடக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப் எப்படி செயல்பட போகிறது, இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கலாம், எங்கெங்கே இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலான்ற ஒரு அப்டேட்டை நமக்கு கையிலே கொடுத்துருக்குறாங்க. அது நிச்சயமாக இந்த பருவமழை காலத்திற்கு தமிழக மக்களுக்கு மிக உதவியாக இருக்குன்றதை நம்ம நம்பலாம். இதை ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் பண்ண வேண்டாங்க. வழக்கம் போல் நம்ம ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இதே போல், அதாவது ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நம்ம டிஎன் அலர்ட் அப்படின்றத டைப் பண்ணோன்னா இந்த மாதிரி ஆப் வரும். தமிழ்நாடு மேலே ஒரு மின்னல் பாய்வது போல் அந்த லோகோ டிசைன் பண்ணியிருக்காங்க. அதை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டோன்னா நேராக அந்த ஆப்பு ஓப்பன் ஆகிடும். 2 மொழியில் நம்ம இந்த ஆப்பில் பயன்படுத்திக்கலாம். ஒன்று ஆங்கிலம், இன்னொன்று தமிழ். இந்த இரண்டுலையுமே நம்ம பயன்படுத்திக்கலாம். என்ன இருக்குது அப்படின்னா, அரசோடைய அறிவிப்புகள், இந்த பேரிடர் சம்பந்தமாக இடிமின்னல் எச்சரிக்கை இருக்கா அப்படின்னா ஆமாம், இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. ஈரோடு, கோவை, திருப்பூர்லாம் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இது போல் மீனவர்களுக்கான எச்சரிக்கை இன்றைக்கி எதுவும் இல்லை அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அடுத்த 7 நாட்களுக்கு மழை இருக்கும் அப்படின்றதெல்லாம் அப்டேட்டடாக நம்மளுக்கு அரசுலேருந்து வரக்கூடிய செய்தி குறிப்பெல்லாம் இந்த இடத்துல பிடிஎஃபாகவே நம்ம பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம். அப்புறம் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னா, மின்னல் எச்சரிக்கை இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எழும்பூர் பகுதியில், அதாவது இங்கே நம்ம லொக்கேஷனை இது கேட்க நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். அது அப்படியே கொஞ்சம் அப்படி கீழே போனோம்னா இன்றைக்கி வானிலையில் ஐஎம்டி என்ன சொல்லியிருக்காங்க, லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. அடுத்த 4 நாளைக்கான வெப்பநிலை எப்படி இருக்கும், மழைக்கான சாதபாதகம் எப்படி இருக்கும், அதே போல் இந்த காற்றினுடைய ஈரப்பதம் எப்படி இருக்கும், டெம்பரேச்சர்ஸ் இரவு பகல் நேரங்களில் எப்போ உயரும் எப்போ இறங்கும் அப்படின்றதெல்லாம் அடுத்த 4 நாட்களுக்குள்ள விவரங்களை கொடுத்துருக்குறாங்க. இது ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்தும் இது மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடியாக மின்னல் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா, எழும்பூர் பகுதியில் இருக்கா அப்படின்னு கேட்டுக்கா மின்னல் எச்சரிக்கை இல்லை. அதே போல் ஆப்ஷன்ஸை நம்ம விருப்பமான இடங்களை ஒரு 5 இடங்களை செலக்ட் பண்ணி எந்தெந்த இடங்களில் மழை இருக்குது, இல்லை டெம்பரேச்சர் அங்கே எப்படி இருக்குது, எப்படி வெதர் இருக்குன்றதையும் நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது இந்த மழைப்பொழிவு, அது ரொம்ப முக்கியமானது. மேப்பாகவே அது நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் அது ஒயிட்டாக இருக்கிறதெல்லாம் மழை கிடையாது, மழை இல்லாத டாட்ஸு. அதே நேரத்தில் நம்ம அப்படி கீழே கொஞ்சம் அப்படி போனோம்னா திருநெல்வேலி, இங்கே கோவில்பட்டி, தூத்துக்குடி இடத்துலலாம் ஒரு சில இடங்களில் எல்லோ க்ரீன்லாம் இருக்குது. அங்கே ஸ்லைட் ரெயின் டு மாடரேட் ரெயின், அதாவது குறைந்த அளவு மழையிலேருந்து மழைப்பொழிவிலேருந்து அதிகமான மழைப்பொழிவு. எங்கெங்கெல்லாம் எல்லோ இருக்கோ அது ரொம்ப கொஞ்சம் மழைப்பொழிவு ஜாஸ்தியாக இருக்கும். ஆரஞ்சு அலர்ட்டு மாதிரி இருக்கிற அலர்ட்டுக்கும் கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சிகப்பு கொடுக்கறதுக்கான அலர்ட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்படி இந்த மழைப்பொழிவு எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்றதையும் நம்ம ரேடார் மூலமாக நமக்கு சொல்ல போகிறாங்க. அதுக்கு அடுத்து மிக முக்கியமானது நீர்த்தேக்கங்கள். இப்போ நம்ம பார்ப்போம், மழைக்காலங்களில் இந்த அணை நிரம்பிடுச்சு, அந்த அணை நிரம்பிடுச்சுன்றதை கேட்டுக்கிட்டே இருப்போம். அந்த நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. சென்னையில் எத்தனை ஆறுகள் இருக்குது, எத்தனை ஏரிகள் இருக்குது அப்படின்றத பார்த்தோம்னா, அந்த சென்னையில் இருக்கக்கூடிய எல்லாமே இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆறுகளை பற்றியான நிலவரமும் சென்னை ஆறுன்னு செலக்ட் பண்ணிட்டோம்னா அதில் என்னென்ன ஏரிகள், பூண்டி, செங்குன்றம், சோழவரம், செம்பரம்பாக்கம், தேர்வாய்க்கண்டிகை, இந்த 5 ஏரிகள் சென்னைக்கு குடிநீர் ஆதாரமாக இருக்குது. இப்போ இதில் போயிட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த நீரோடைய அளவை பார்த்தோம்னா, இப்போ பூண்டியில் எவ்வளோ இருக்குது, மொத்த கொள்ளளவு 35 அடியாக இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற கொள்ளளவு 18.995 ஃபீட்டாக இருக்குது, அடியாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இப்படி இந்த ஆப் மிக முக்கியமாக ஆலோசனைகள், அதே போல் உங்களுக்கு சூறாவளியை பற்றியோ, வறட்சியை பற்றியோ, நிலநடுக்கம், தீ விபத்து, வெள்ளம், மின்னல் இவையெல்லாமே பற்றியும் ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. எப்படிலாம் நம்ம செயல்படணும், பருவமழை காலங்களில், அது புயல் காலங்களில் எப்படி செயல்படணும், எங்கெல்லாம் இருக்கக்கூடாது, எங்கெங்கெல்லாம் இருக்கணும் அப்படின்ற விவரங்கள் இதிலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே போல் தான் நிலநடுக்க நேரங்களில் எப்படி ஒரு தனிநபர் செயல்படணும், இல்லை குழுமமாக இருக்கிறவங்க எப்படி செயல்படணுன்றத விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. இதே போல் மின்னல் வெட்டும் பொழுது மரத்துக்கு கீழே நிற்கக்கூடாது, பச்சையாக இருக்கக்கூடிய இடங்களில் நிற்கக்கூடாது, பத்திரமாக இருக்க வேண்டும், நீர்நிலைகள் இறங்கக்கூடாது என்ற எச்சரிக்கையும் இதில் விடப்பட்டிருக்கு. இதுவும் ஒரு முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதுக்கப்புறம் இதில் புகார் பதிவு, உங்கள் ஏரியாவில் இப்போது
இப்போ ஏதாவது பிரச்சனை இருக்குது, உங்கள் வீட்டு பக்கம் இது மழை தண்ணி அதிகமாக இருக்குது அப்படின்ற வகையில் இந்த புகார் வகைகளில் கொடுத்துருக்காங்க. வீடுகள் தொடர்பான புகார், மின்சாரம், மரங்கள் தொடர்பான புகார், சாலை சேதம் வச்சிருக்கிறது, யாரையாவது காணவில்லை, குடிநீர் பிரச்சனை, பொது புகார், கழிவுநீர், மருத்துவமனை, கழிவுப் பொருட்கள், பள்ளிக்கூடங்களில் ஏதாவது பிரச்சனை அப்படின்ற விவரங்கள் அனைத்தையுமே இந்த அவசரகால பேரிடர் பொழுது உங்கள் பேர், உங்கள் தொலைபேசி எண், புகார் வகை, அதே போல் துணை வகை, அதுக்கப்புறம் உங்களுடைய தகவல், அதாவது நீங்கள் ஏதாவது இப்போ ஃபோட்டோ கிட்டோ அதை சம்மந்தமாக எடுக்கணுன்னா அதையும் வந்து கேமரா மூலமாக உடனே ஆப்ரேட் பண்ணி நீங்கள் வந்து அதை வந்து அப்லோட் பண்ணலாம். இதற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் உதவி எண்கள்ங்க மிக முக்கியமானது. மாநில பேரிடர் கட்டுப்பாட்டு எண் வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும், 1070. அடுத்தது மாவட்டத்துடைய அவசரகால பேரிடர் எண் வந்து 1077. இந்த 2 நம்பரும் கொடுத்துருக்காங்க, மாநில மற்றும் சென்னை மாவட்டத்துக்கு. இது போக மற்ற மாவட்டங்கள் வாரியாக இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏனைய எல்லா மாவட்டங்களுக்குமான தொலைபேசிகள், அவசர கட்டுப்பாட்டு அறைகள், மாவட்ட கட்டுப்பாட்டு அறைகளுக்கான தொடர்பு எண்களும் முழுவதுமாக இதில் பதிவிறக்கம் செஞ்ச இதில் வந்து நீங்கள் தொடர்ச்சிக்கலாம். இதில் வந்து இப்போ நம்ம உதாரணமாக சென்னைக்கு போகிறோம்னு வச்சுக்கோ, சென்னையில் இருக்கக்கூடிய இந்த அழைக்கவும் அப்படின்றத அலோ அப்படின்னு கொடுத்துட்டீங்கனாலே கால் டைரெக்டாக அவங்களுக்கு போயிடும். ஸோ இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் வந்து இந்த டிஎன் ஸ்மார்ட் செயலியில் கொடுத்துருக்கிறது. உங்களுடைய கருத்துக்கள், செயலி தொடர்பாக எந்த ஒரு கருத்துக்கள் வழங்க பின்வருமாறு இந்த படிவத்திலையும் உங்களுடைய தகவலை வந்து கொடுக்கலாம் அப்படின்றதையும் இப்போ சொல்லியிருக்காங்க. இந்த ஆப்பை பொறுத்தவரை நிச்சயமாக இந்த பருவமழை காலத்தில் இந்த ஆப் வந்து மிக முக்கியமாக டிஎன் அலர்ட் ஆப் வந்து தமிழக மக்களுக்கு பயன்பட போகிறது. ஏன்னா எல்லா மாவட்டங்களும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களுடைய தரவுகள், எங்கெங்கெல்லாம் மழை பொழியுது, எப்பப்பெல்லாம் மழை பொழியுது, அதுக்கான குறிப்புகள், எச்சரிக்கைகள், செய்தி குறிப்புகள் என அனைத்தும் உள்ளடக்கிய ஒரு முக்கியமான செயலியாக இந்த டிஎன் அலர்ட் ஆனது இன்னைக்கு முதலமைச்சரால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து வரக்கூடிய பேரிடர் காலங்களில் இதை நிச்சயமாக பொதுமக்கள் பயன்படுத்திக்கலாம்.